அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். ஆர்ப்பரிக்கும் கடல் அலைகளுக்கு முன்னால் இருந்து இறை சிந்தனையை தூண்டுகின்ற மாதிரி கடலோர ஆன்மீக சிந்தனையாக சில செய்திகளை நாம் பகிர்ந்து வருகிறோம். இதோ ஆர்ப்பரிக்கும் அந்த கடல் அலைகளை பார்க்குகின்ற பொழுது பிரமிப்பாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது, அதே நேரத்தில் அச்சமாகவும் இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த கடலை பற்றி பேசுகின்ற புராணிய வசனங்கள் நிறைய இருக்கிறது. கடலை பற்றி, கடல் சார்ந்த விஷயங்களை பற்றி பேசுகின்ற குர்ஆன் நெடுங்க வசனங்களை குர்ஆனிலே நாம் பார்க்கலாம். நாம் வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும், கடலிலே கப்பல் செலுத்தப்படுவதிலும் மக்களுக்கு பயனுள்ள பல அத்தாட்சிகள் இருக்கிறது. அதன் கடல் மூலமாக மக்கள் பயன்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற சிந்தனை கலவைகள் குர்ஆன் நிறைய இருக்கிறது. இவைகளை தவிர்த்துவிட்டு நாம் பார்க்குகின்ற பொழுது கியாமத் நாளிலே இந்த கடல் எல்லாம் எப்படி பொங்க ஆரம்பிக்கும். ஒரு சுனாமி நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. ஒரு சுனாமியினுடைய பேரதிர்ச்சியில் இருந்து இன்னும் நாம் மீள முடியாமல் இருக்கிறோம். கியாமத் நாளிலே கடல் பொங்க ஆரம்பிக்கும். மனிதர்கள் எல்லாம் மடிந்து போவார்கள். திரும்பவும் நாம் எழுப்பப்படுவோம் என்ற இந்த ஆகிரத்தினுடைய சிந்தனை இந்த இடத்திலே, கடல் அலை எப்படி கரையை தொட்டு செல்கிறதோ அதே போல இறை நம்பிக்கையாளர்களுடைய உள்ளத்திலே இந்த மறுமை சிந்தனை இதை பார்க்குகின்ற பொழுது நிச்சயமாக வரும். தொடர்ந்து பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ். புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானார்.